நீங்க ட்ரெயின்ல அடிக்கடி பயணம் செய்யறவங்களா இருந்தா இந்த செய்தியை அவசியம் பாருங்க. தவறான ஒரு செய்தி, அதாவது வதந்தி 4 உயிரை பறிச்சிருக்கு. இதுல கணவன் கண் முன்னாடியே மனைவியும் மகனும் இறந்தது சோகத்தோட உச்சம். மத்திய பிரதேச மாநிலம் கஜுராவோ நகர்ல இருந்து ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் நோக்கி இன்டர்சிட்டி ரயில் போயிட்டு இருந்தது. மாலை 4 மணி இருக்கும். தேஜம்பூர் ரயில் நிலையம் கிட்ட வந்தப்போ செல்போன் வெடிச்சு தீப்பற்றினதா வதந்தி பயணிகள் மத்தியில பரவி இருக்கு. இதனால பதற்றமான பயணிகள் என்ன செய்யறதுன்னு தெரியாம அபாய சங்கிலியை பிடிச்சு இழுத்து ரயிலை நிறுத்தி இருக்காங்க. ரயில் நின்னதும் பயத்துல நிறைய பயணிகள் கீழே குதிச்சிருக்காங்க. சிலர் பக்கத்துல இருந்த தண்டவாளத்துல நின்று இருக்காங்க. வதந்தி பத்தின பயத்துல இருந்து அவங்க யாரும் அந்த தண்டவாளத்துல பதல்கோட் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்ததை கவனிக்கல. வளைவான பகுதியில வேகமா வந்திருக்கு பதல்கோட் எக்ஸ்பிரஸ். ஒரே ஒரு நொடிதான். கண்ணு மைக்கிற நேரத்துல சடார் சடார்னு அடுத்தடுத்து நின்னவங்க மேல ரயில் மோதி இருக்கு. இதுல பெண்கள் குழந்தைகள்னு பலர் தூக்கி வீசப்பட்டாங்க. 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்காங்க. சோகத்தோட உச்சமா கணவன் கண் முன்னாடியே மனைவியும் 4 வயது மகனும் இறந்திருக்காங்க. எங்க பார்த்தாலும் மரண ஓலமா இருந்திருக்கு. இத பத்தி பேசின அந்த கணவன், பெரிய மகனை பயத்துல நாங்க தொலைச்சிட்டோம். வதந்தியினால அந்த பையன் எங்க போனான்னு தெரியல. அவனை தேடலான்னு நான் போகும் பொழுது என்னோட சின்ன பையனான 4 வயது பையனை என் மனைவி கையில தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தா. அப்பதான் அந்த துயரமான சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி உருக்கமா பேசியிருக்கார். இந்த விபத்து குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம்.